சொல்லட்டுமா? பாடுறதுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்து விஜய பார்வதியும் வியானாவும் சேர்ந்த மாதிரி கனியக்காவோட கேங்க கதற விட்டுட்டு இருக்காங்க. கனியக்காவோட கேங்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். கனியக்கா இருக்காங்க, சபரி, அதுக்கப்புறம் எஃப்ஜே, ஆதிரை, இவங்க எல்லாருமே இருக்காங்க. வெளியே ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. எஃப்ஜே கனிலாம் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வியானா சொல்றத செய்யறது இல்ல போல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் திவாகர் இருக்காரு பாத்தீங்களா, வியானா கூடயும் விஜய பார்வதி கூடயும் சேர்ந்து புட்டபொம்மா சாங் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாக்குறவங்களுக்கு பயங்கர ட்ரிகர் ஆயிடுச்சு. நம்ம கனியக்காக்கு குறிப்பா ட்ரிகர் ஆயிடுச்சு. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சூப்பர் டீலக்ஸ் மெம்பர் தானே, இவரு டாஸ்க் கொடுத்திருக்காரு, நான் பண்றேன்ற மாதிரி வியானா சொல்றாங்க. அவங்க சொல்ற லாஜிக் கரெக்ட் தான். திவாகருமே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவர் தானே, அவரு நான் அவங்க கூட டான்ஸ் ஆடணுன்றது தான் டாஸ்கா சொன்னேன்னு கூட சொல்லிடலாம். ஸோ இது நடந்துட்டு இருக்கும் போது கனி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க இந்த வீட்டுக்கு நீங்க வந்தது டான்ஸ் ஆடுறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எதுக்குக்கா வந்தோம், சாப்பாடுல உப்பு போடுறதுக்காக வந்துமா, அப்படி இல்லைனா நியூட்டெல்லாவை எடுத்து ஒளிச்சு வைக்கிறதுக்காக வந்துமா, நீங்களே சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க அதெல்லாம் பண்ணதானே செஞ்சீங்க. அதாவது இந்த வீட்டுக்கு இதுக்கு தான் வந்தோன்னு ஏதாவது ரூல்ஸ் கீல்ஸ் போட்டு வச்சிருக்காங்களா? டான்ஸ் ஆடினாங்க, அதை பார்த்து உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கனியை பொறுத்த வரைக்கும் இப்ப லீடர், அதாவது எந்த ஒரு குரூப்புக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணியே பேசக்கூடாது. ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு ஃபேவரா தான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. இதே கனியாக்கா தான் ஃபர்ஸ்ட் வாரம் செகண்ட் வாரம்லாம் பிக் பாஸ் ஹவுஸுக்கு ஃபேவரா நடந்துட்டு இருந்தாங்க. அது எப்படிக்கா நீங்க கேப்டனா மாறுறீங்க? இப்ப எஃப்ஜேவும் சபரியும் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்காங்கன்றதுக்காக சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. கனியாக்கா திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் உங்களுக்கு சுப்பீரியர் மாதிரி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க பண்ணி தான் ஆகணும், பண்ண மாட்டேன்லாம் சொன்னா அது ரூல் பிரேக், நீங்க பண்ணி தான் ஆகணும், எவ்வளவு கஷ்டமா கொடுத்தாலும் பண்ணி தான் ஆகணும்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதே அக்கா தான் இன்னைக்கு ஈவினிங் வேற மாதிரி பேச போறாங்க. காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பாத்தீங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அக்கா ஒரு முத்தான பொன்மொழியை உதிர்த்திருப்பாங்க. அது என்ன தெரியுமா? அதாவது சரியா நடக்கலன்னா மக்கள் மத்தியில ஒரு கோவம் வந்துடும், அந்த கோவத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லியிருப்பாங்க. அது எப்படிக்கா நீங்க சொல்லுவீங்க? நீங்க லீடரு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசி சால்வ் பண்ண வேண்டியது தான் வேலை. ஆனா அக்கா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இவங்க பண்றது சரியில்லை, அதனால புரட்சி வெடிக்கிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கலையரசன் அதெல்லாம் உடைக்கிறான். ஏங்கா இந்த இடத்துல எதுக்காக மாத்தி பேசுறீங்க? அதாவது சூப்பர் டீலக்ஸ் சொன்னா பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க செய்யணும்ன்ற மாதிரி நீங்க தான் சொல்றீங்க. அதே மாதிரி தான் குவாலிட்டி செக்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரிஜெக்டட்னா ரிஜெக்டட் தான். காரணமே அவங்க சொல்ல தேவையில்லை. அவங்க எதுக்கு காரணம் சொல்லணும்? அவங்களுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா நாங்க ஓகே பண்ணுவோம், இந்த மாதிரி இல்லைன்னா நாங்க ஓகே பண்ண மாட்டோம். அவங்க காரணமே முதல்ல சொல்ல தேவையில்லை. ஆனா அக்கா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஒருத்தங்க அதிகாரம் செலுத்தினாங்கன்னா புரட்சி வெடிக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதை லீடரா இருக்க கனி சொல்லக்கூடாது. கனி உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா, நிறைய ரிஜெக்ட் பண்றதுதான் பிரச்சனையா? எங்க நீங்க இவ்வளவு ரிஜெக்ட் பண்றீங்க, கொஞ்சம் பார்த்து, ரொம்ப நீங்க நல்லாலாம் கவனிக்காதீங்க, ஓரளவுக்கு பார்த்து கொஞ்சம் கம்மியாவே ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா கூட லீடரா இவங்க சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல வேற மாதிரி பேசுறாங்க, அங்க வேற மாதிரி பேசுறாங்க.